ஃபஸ்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணுற எல்லா ஹீரோக்கள் படமுமே அது ஒரு அட்டென்ஷன் கிடைச்ச படமாக தான் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. டார்லிங்கு, பானா காத்தாடி மாதிரி அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு படமாக தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இது மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது முதல் படம் தமிழில். ஒரு அளவுக்கு தமிழ் கூட ஃப்ளூவெண்டாகி வந்துட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு வரல. இப்போயும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தேன். படத்தில் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்லேருந்து ஆரம்பிப்போம். எங்கே சார் ஹீரோயின் இது வரைக்கும் வந்து அப்படியா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம் வாங்க. ஹலோ, ப்ளீஸ் வெல்கம் டு பிஹைண்ட் வுட்ஸ். இப்போ தான் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சம்மர் டைமில் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க. எப்படி இருக்குது இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் மெட்ராஸ்காரன். சென்னைங்க சார், நம்ம புதுக்கோட்டையில் சென்னைக்கு மேலே ஹீட் இருக்காங்க. அங்கே தான் ஒரு 80% இருந்தது ஷூட்டு. இப்போது தமிழில் தான் நிறைய டைலாக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை, தமிழ் தான் ஃபுல்லாக அதோட கேரக்டர் தமிழ். இப்போது எல்லா டைலாக்கும் தமிழில் இருக்கும்போது சடனாக அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுவும் சில டைலாக்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இல்லை, இப்போயும் ரீடேக் போயிட்டு இருக்கு. No, but as much as I saw, he's very good at picking up the language. Okay. Thank you for the compliment, but I am struggling a lot actually. மேம், உங்களுக்கு என்ன மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருந்தது மேம்? எதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது ஒர்க் பண்ணுறது? No, I just had some nice dance and cute romance. I had to fight in sun box and ஓ, நீங்கள் தான் கட்டி பெறலாம் மாதிரி இருந்திருக்கு. அவங்க ஜாலியாக ரொமான்ஸோட சைலண்டாக போயிட்டாங்க. ஏய், என்ன ஜாலி ரொமான்ஸ்? புதுக்கோட்டையில் ஒரு 35 நான் டான்ஸ் பண்ணேன். 45. It was more than 35. I think it was nearly 43, 45 days. நான் டான்ஸ் பண்றேன், அதான் கஷ்டம். ஓ, அந்த வீட்டில் டான்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருந்தது. அந்த கஷ்டத்துல சைட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புரியல. Okay, it's okay. But to be honest, from my experience to work here, to work with this crew, I was super happy. Still I will miss this set because everyone எல்லாரும் நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ரெஸ்பெக்ட், நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல கிரியேட்டர், நம்ம டைரக்டர், நம்ம கேமரா, ப்ரொடியூசர் எல்லாரும் அந்த படத்தோட ரொம்ப கமிட்டடாக இருக்கேன். வெரி ஹாப்பி, வெரி கிராட்டிடியூட். இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் நடிக்கும்போது சாரை நம்ம மீட் பண்ணோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. இன்னும் சார் பரவாயில்ல சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா. இப்போது இந்த மெட்ராஸ்காரன்ற டாக் வந்து பெருசாக பேசப்படுது. ஸோ இந்த படத்தில் நீங்கள் கேஸ்ட் ஆன மூமெண்ட்டை பற்றி சொல்கிறீங்க. இல்லை, முதல்ல ஒரு நல்ல நடிகர் மலையாளத்திலிருந்து வந்து நடிக்கிறாரு. முதல் படம் தமிழ் படம். ஆக்சுவலி எனக்கு இவருடைய படங்கள் நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்துருக்கேன். அந்த கொரோனா காலகட்டங்களில் என் பையன் அதிகமாக அவருடைய படங்களை பார்ப்பான். அவன் தான் சொன்னான், அது மாதிரி இவர் பேரை சொன்னோடனே நல்ல ஆக்டரு, நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அவர் கூட சேர்ந்து அப்படின்னா. அதே மாதிரி உண்மையிலே ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிகேஷனாக, இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அதை ஒரு வாட்டி டைரக்டர்கிட்ட கேட்டு கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டையும் அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு இன்வால்மெண்ட்டாக பண்ணுறாரு. முதல்ல ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா பண்ணுறாரு உண்மையிலேயே, அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று, இந்த சினிமாவில் நிறைய சென்டிமெண்ட் இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தா நான் என்னுடைய கேரியரில் 2001 23 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். நிறையா பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணுற எல்லா ஹீரோக்கள் படமுமே அது ஒரு அட்டென்ஷன் கிடைச்ச படமாக தான் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. கடைசியாக கூட நீங்கள் டார்லிங்கு, பானா காத்தாடி மாதிரி புது யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஒரு ஹீரோ வந்தாலும் கூட அவங்க கூட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு படமாக தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அந்த விதத்தில் இந்த கதை நல்ல கதை. எனக்கு வந்து ஒரு மாமா கேரக்டர், அவருடைய அம்மாவோட தம்பி கதாபாத்திரம் ஆரம்பத்துலேருந்து கூட இருக்கிற மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த படம் ஒரு லைனை வந்து நல்லா விறுவிறுப்பாக நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஒரு புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக தான் இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வழக்கமாக படம் நடிச்சுட்டு மானிட்டர்லாம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இவங்க எடுத்த விதங்கள், ஏன்னா அந்த படத்தில் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 30 டேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கூடவே இருந்திருக்கும். அதை வச்சு பார்க்கும்பொழுது இதோட அவுட்புட் ப்ரெசன்டேஷன் வந்து ஃபைனலாக நல்லா வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணும்.